பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த அருமையான வேளையிலும் கூட ஆண்டவரே, உமது தேவ மகிமையால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக. இதோ இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கின்ற இந்த இறைவார்த்தை பகுதியிலும் ஆண்டவரே அவ்வண்ணமாக ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராக. அப்பா, நீர் எங்களை முற்றிலுமாய் ஆசீர்வதியும். என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் சற்று ஆழமாக தியானிக்க இருக்கின்றோம். ஆனால் முந்தின இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் நம்மேல் இருக்கிற அந்த நுகத்தை முறித்து விட்டார். நாம் அதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீ அந்த நுகத்தை நம் தோளிலே அரசன் என்று சொல்லி அந்த காரியத்திலே நாம் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எரோமியாவின் வழியாக அவர் ஆட்சி செய்யாதவாறு இயேசுவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அதனாலே நாம் அந்த காரியத்திலே பயக்க வேண்டாம். அந்த நுகத்தை அரசன் என்ற அந்த நுகத்தை முறித்து விட்டார் என்ற அந்த அடிப்படையிலே நாம் இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 8வது இறைவார்த்தை. அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியதை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்து தவறானது என எடுத்து காட்டுவார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் அவர்கள் அன்றைக்கு சொன்ன அந்த காரியத்திலே ஆண்டவர் அந்த நுகத்தை முறித்து விட்டார். தாவீதின் மகன் என்றும் தாவீதின் அரசனாய் இருப்பார் என்றும் சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த கருத்து தவறானது என்று சொல்லி தூய ஆவியானவர் வரும்போது அந்த காரியத்தை குறித்து அவர் எடுத்து காட்டுவார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படியாக அந்த நுகத்தை முறித்தது ஆண்டவர் நமக்கு நன்மையான காரியத்தை செய்தார். ஆனால் இந்த உலகத்தினர் கொண்டிருக்கின்ற அந்த கருத்து, ஆண்டவர் வந்துதான் அந்த உலக மக்களுக்கு தீர்ப்பளிக்க போகிறார், பாவிகளுக்கெல்லாம் தீர்ப்பளிக்க போகிறார் என்று சொல்லி அவர்கள் கொண்டுள்ள கருத்து தவறானது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இவ்வண்ணமாக ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார், நம் உள்ளங்களை தேற்றுகிறார். அவர் வந்து ஆண்டவர் வந்து தீர்ப்பு அளிக்க மாட்டார் என்ற அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படி சொல்லுகிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். நீங்கள் அதிலே நம்பிக்கை கொள்ள வேண்டாம். ஆண்டவர் வந்து அந்த உலகத்தார் சொல்லுகின்ற அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அன்பான வார்த்தையை சொல்லுகிறார். அப்படியானால் அவர் தீர்ப்பிடப் போவதில்லை என்பதை குறித்து நாம் சற்று அறிந்திருக்க வேண்டும். அதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் ஆண்டவர் தேற்றும்படிக்காக இப்படி ஒரு நன்மையான காரியத்தை நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த உலகத்தினர் கொண்டிருக்கும் கருத்தை நாம் எப்படி விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுத்தரப்போகிறார். அவர் ஆசிரியராய் இருப்பதனாலே அவருடைய வார்த்தைகள் சில வேளைகளிலே தெளிவாக இருக்கிறபடியினாலே நாம் அதை கற்றுக்கொள்ளும்படியாக ஆர்வத்துடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுவோம். ஏனென்று சொன்னால், நான் ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்பாக நான் வயிறு வலியாலே வேதனைப்பட்டு எந்த ஆஸ்பத்திரியும் போய் எனக்கு விடுதலை கிடைக்காத போது நான் உழைக்க முடியாமல் ஆகி, என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாமல் ஆகி, என் வீட்டுக்குள்ளே நான் படுத்த படுக்கையாகும்படிக்காக திடீரென்று வகுத்து வலி வரும், திடீரென்று வேதனை வரும். அப்பொழுது நான் அழுது கதறி வேலைக்கு போனால் அப்போ இடையிலே வகுத்து வலி வந்தால் நான் அங்கிருந்து வர வேண்டியதாக இருந்தது. இப்படியாக இவ்வண்ணமாக என் வாழ்க்கையிலே ஒரு துன்பம் வந்தபோது நான் இந்த இறைவார்த்தை பகுதிகளை எடுத்து ஒவ்வொரு பக்கமாக இருந்து படிப்பேன். அப்பொழுதுதான் இந்த வயிறு வேதனை என்னை விட்டு மாறி போனது. இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ததினாலே தான் நான் இந்த காரியத்தை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். இவ்வண்ணமாக நான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருடைய வல்லமையை அனுபவித்ததினாலே, அவருடைய வல்லமையினாலே என்னை விடுவித்தார். அந்த நோயிலிருந்து விடுவித்தார். அந்த வல்லமையை உணர்ந்ததினாலே நாம் பெற்ற அந்த வல்லமையும் அந்த விடுதலையும் பிறரும் பெற வேண்டும் என்று சொன்னால் நற்செய்தி தான் அறிவிக்க வேண்டும் என்பதை குறித்து இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அப்படி அந்த நற்செய்தியை கேட்கும்போது பிறரும் விடுதலை பெறுவார்கள் என்பதை குறித்து தான் இந்த காரியத்திலே நாம்
அறிந்திருக்க வேண்டும். இப்படியாகத்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் விடுதலையை பெற்றேன். அது அப்படி ஊழியம் செய்துதான் நான் அவமானத்திற்குள்ளாகி ஒரு கூட்டத்தை கூட்டி அவன் தனியாக அழைத்துச் சென்று விடுவான். அவன் படிப்பறிவு இல்லாதவன், அவன் ஒரு பாவி என்று சொல்லி பல விதங்களிலே கேவலப்படுத்தி இல்லாததையெல்லாம் சொல்லி ஒரு சபையை உருவாக்கி விடுவான். அவன் பல காரியங்களை சொல்லி என்னை அந்த ஊழியம் செய்ய விடாதபடி பல காரியங்களிலே எனக்கு தடையாக இருந்து நான் அதை மேற்கொள்ள ஒருத்தனாக இருந்து அதை மேற்கொள்ள முடியாதபடி நான் மனம் தளர்ந்து ஆண்டவரிடம் இப்படியாக இந்த ஊழியத்தை செய்ய முடியாதபடி ஆகிவிட்டது என்று சொல்லித்தான் நான் எப்போவாவது இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது நான் இந்த ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அந்த தைரியமான அந்த நிலைக்கு நான் வருவேன் என்று வரும்போது நான் ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி நான் ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்தேன். அதனால தான் அந்த காரியத்தை நான் உங்களிடம் சொல்லுகிறேன். அப்படியானால் அந்த உலகத்தார் சொல்லும் அந்த கருத்து தவறானது என்று சொல்லி எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? விடுதலை பயணம் 32வது அதிகாரம் 10லிருந்து 14 வரை உள்ள இறைவார்த்தைகள். இப்பொழுது என்னை விட்டுவிடு, அவர்கள் மேல் என் கோபக்கனல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்பொழுது மோசே தம் கடவுளையாகிய ஆண்டவர் முன் மன்றாடினார். ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமையோடும் நீர் அவர்களை எகிப்து நாட்டினின்று கொண்டு வந்தீர். உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களுக்கு சாகடிப்பதற்காகவா? மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்காகவா? வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவதேன்? உமது கடுஞ்சினத்தை விட்டுவிடு, உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தையும் மாற்றிக்கொள்ளும். உம் அடியேனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரவை விண்மீனைப் போலவும் பெருகச் செய்வேன். நான் வாக்களித்த இந்நாட்டை முழுவதையும் உன் வழிமரவினருக்கும் அளிப்பேன். அவர்களுக்கு அதை என்றுமுள்ள உரிமை சொத்தாக்கி கொள்வார் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதை அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே மோசேயின் ஒரு வேண்டுதலை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானித்திருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அந்த உலகம் கொண்டிருக்கிற அந்த கருத்து தவறானது என்று சொல்லி ஏன் ஆண்டவர் அந்த யோவானின் வழியாக 16வது வசனத்தில் 8வது இறைவார்த்தையிலே நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், மோசே ஒரு ஆழமான ஜெபத்தை ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து அவர் அந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கின்றார். அவர்களை அன்றைக்கு எகிப்தில் இருந்து அழைத்து அவர்களை அங்கு மண்ணிலிருந்து மலையிலே கொண்டு வந்து கொள்வார்கள் என்று சொல்லி எகிப்தியர் சொல்வது உமக்கு உம்முடைய பெயருக்கு அது பொருந்துமா என்று சொல்லி கேட்டு அந்த எண்ணத்தை ஆண்டவருடைய எண்ணத்தை மாற்றும்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவனமாக ஆண்டவர் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். இப்பொழுது நாம் சற்று ஆழமாக இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் தியானித்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு தாயின் வயிறும் எகிப்தை போன்றதுதான். ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அந்த குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்து மண்ணிலே மனிதனாக மாறி வாழ்வடையும் போது அவரை கொன்று விடுவாரா என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அவனமாகத்தான் இந்த மோசேயின் ஜெபமும் நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அந்த குழந்தையை சாகடிப்பதற்காக தாயின் கருவிலே ஒரு குழந்தையை உருவாக்குவாரா என்று சொல்லி நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இதனாலே தான் இந்த மோசே நமக்கு கற்றுத்தருகிறார். எகிப்து என்பதும் தாயின் கருவறை என்பதும் ஒரே போலத்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு அவர்கள் அங்கிருந்து விடுதலை பெற்று வந்தார்கள். இன்றைக்கு நாம் தாயின் வயிற்றிலிருந்து வெளிவந்து ஒரு வாழ்வை தொடங்கி இருக்கிறோம். அப்பொழுது நாம் அந்த காரியத்திலே ஆண்டவர் என்ன திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் கொள்ளுகின்ற அந்த எண்ணத்தையே அவர் மாற்றிக்கொண்டார்.
இனி யாரையும் இந்த உலகத்தையோ உலகத்தில் இருக்கும் மனிதர்களையோ கொல்லப் போவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்திலே ஆண்டவர் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தன் மக்களை வழிநடத்தி வருகிறார். இவ்வண்ணமாகத்தான் இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் இன்னும் அந்த காரியத்திலே நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். அவர் ஏன் நம்மை கொல்லப் போகிறார்? அவர் ஏன் எப்படி அவர் நம்மை வாழ வைக்கப் போகிறார் என்பதை குறித்து அவர் ஏன் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டார் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 47வது இறைவார்த்தை, நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல, ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த மோசே ஜெபித்த ஜெபத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நான் இந்த மக்களை அழிப்பதற்காக, தீர்ப்பு வழங்குவதற்காக, தீர்ப்பளித்து கொள்வதற்காக நான் வரவில்லை. அந்த மக்களை மீட்பதற்காகவே, பாவிகளை மீட்பதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தையை இறைவார்த்தையை கேட்காதவர்களை அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. அவர்களை எப்படியாவது இந்த இறைவார்த்தையை கேட்கும்படியாக செய்து அந்த மீட்புக்குள்ளே நான் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லித்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. மோசே ஆண்டவரிடம் ஜெபித்ததன் அடிப்படையிலே இந்த காரியத்தை அவர் நம்மை மீட்கத்தார் வந்தார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. எகிப்திலிருந்து அந்த ஜனங்களை எப்படி மீட்டு வந்தாரோ அதே போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் நம்மை மீட்கும்படியாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் ஒரு மீட்பை பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவதை நாம் சற்று ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அவர் வந்தார் என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது, ஏசாயா 9வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை நமக்கு விவனமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளது, ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது, ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும், அவரு திருப்பெயரு வியத்தகு ஆலோசகர், வலிமை மிக்க இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசன் என்று அழைக்கப்படும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே இயேசு குறிப்பிட்ட அந்த காரியத்தை சற்று ஆழமாக ஏசாயா நமக்கு எடுத்து கூறுகிறார். இப்படியாக நம்மை வாழ வைக்கிற, நம்மை மீட்க போகிற ஒரு அரசர் இருக்கிறார், அவர் அமைதியின் அரசராக இருப்பார் என்று சொல்லி இந்த காரியத்திலே அவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படியாக நம்மை மீட்கும்படியாக ஒரு ஆட்சி பொறுப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோள் மேல் இருப்பதை குறித்து தான் இந்த காரியத்திலே இந்த ஏசாயாவின் வழியாக ஆண்டவர் தன் மகனை குறித்து வெளிப்படையாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஒரு அமைதியின் அரசராய் இருப்பவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஏன் அமைதியின் அரசராக இருக்கிறார்? ஒரு மீட்பராக வந்தவர், நம்மை மீட்கும்படியாக வந்தவர், அவர் ஆட்சி பொறுப்பு, நம்மை மீட்கும்படியாக ஒரு ஆட்சி பொறுப்பு அவருடைய தோள் மேல் இருக்கிறது. அதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து அவர் என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த குழந்தையை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அந்த காரியத்திலே ஆண்டவர் சற்று ஆழமாக ஏசாயாவோடு கற்றுத்தருகிறார். அதனாலே தான் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார், நான் தீர்ப்பிட வரவில்லை, அதை நான் மீட்கவே வந்தேன் என்று சொல்லி அந்த இறைவார்த்தை பகுதியிலே சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அவர் அமைதியின் அரசராக எப்படி இருப்பார், அந்த ஆட்சி பொறுப்பை எப்படி மாற்றினார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அமைதியின் அரசரை குறித்து சற்று ஆழமாக நாம் சிந்திக்கும் பொழுதுதான் அவர் ஏன் அமைதியின் அரசராக நமக்கு ஆண்டவர் தந்தையாம் கடவுள் நமக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு கற்றுத்தருகிறார் என்பதை குறித்து இன்னும் ஒரு இறைவார்த்தையை ஆழமாக தியானிப்போம். லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 29லிருந்து 30 வரை உள்ள இறைவார்த்தைகள், என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல் நானும் உங்களுக்கு கொடுக்கின்றேன்,
ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரவேலின் 12 குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்திலே அவர் ஏன் அமைதியின் அரசராக இருப்பார் என்று சொல்லி நீங்கள் சற்று ஆழமாக அறிந்திருக்க வேண்டும். இந்த அரியணையை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செயல்களை குறித்து அவர் இந்த சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதோ அரியணையில் அமர்ந்து தீர்ப்பு வழங்கும்படியாக இந்த 12 கோத்திரத்திற்கும் 12 சீடர்களை ஏற்பாடு செய்து விட்டார். அதனாலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமைதியின் அரசர் என்று சொல்லி இந்த காரியத்திலே ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அந்த 12 சீடர்களையும் அந்த ஆட்சியின் போது நமக்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டார். அதனாலே தான் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்தார், ஆனால் நான் அதை உங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அந்த 12 சீடர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்து விட்டார். இதனாலே அவர் ஒரு அமைதியின் அரசராக மாறிவிட்டார். அதனாலே தான் இந்த காரியத்தை சற்று ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இன்னொரு இறைவார்த்தை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 18 21 உள்ள இறைவார்த்தைகள். இதோ என் ஊழியர் இவர், நான் தேர்ந்து கொண்டவர், இவர் என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது, இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன், இவர் மக்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார், நீதியை வெற்றி பெறச் செய்வார், நெறிந்த நாணலை முறியார், புகையும் தீயை அணையார், எல்லா மக்களினங்களும் இவர் பெயரால் நம்பிக்கை கொள்வர். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு ஆட்சி உரிமையை கொடுத்து விட்டார். ஆனால் அதனாலே இவர் என்ன செய்ய மாட்டார் என்று சொன்னால், அவர் சண்டை சச்சரவு அன்றைய நாட்களிலே இடவில்லை, தெருவிலே அந்த கூக்குரலை உயர்த்தவில்லை. நான் ஒரு அரசன், நான் மக்களை தீர்ப்பிட்டு எல்லாரையும் கொன்று விடுவேன் என்று சொல்லி அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து யாரிடமும் சொல்லவில்லை. அதனாலே தான் இந்த காரியத்திலே அந்த தீர்ப்பின் நாளை குறித்து, அந்த அமைதியின் அரசனை குறித்து இந்த இறைவார்த்தை பகுதியை நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது அவர் ஏன் அமைதியின் அரசராக இருந்தார் என்று சொல்லி அந்த சீடர்களுக்கு அந்த ஆட்சி உரிமையை கொடுத்ததுனாலே அவர் அமைதியாகி விட்டார். அதனாலே அவர் அன்றைய நாட்களிலே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் தன் குரலை எழுப்பவும் இல்லை. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர் எந்த ஒரு தீர்மானத்தையும் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. நான் எல்லாத்தையும் தீர்ப்பிட்டு தீர்ப்பு நாளிலே நான் அரசராய் வந்து நான் அவர்களை தீர்ப்பிட்டு நரகத்துக்கு தள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை குறித்து சொல்லவில்லை. இப்படியாகத்தான் அவர் தன் குரலை தெருக்களில் எழுப்ப மாட்டார் என்று சொல்லி அவர் நீதியை வெற்றி பெறச் செய்வார். சீடர்களுக்கு அந்த காரியத்தை உடன்படிக்கையாக கொடுத்து, நீங்கள் 12 கோத்திரத்துக்கும் அரியணையிலே நீதி தீர்ப்பை வழங்கும்படியாக நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த நீதியை வெற்றி பெறச் செய்திருக்கிறார். நாம் உயிரோடு வாழ்ந்த நாட்களிலே நாம் பாவ மன்னிப்பு பெறாதபடி நாம் விண்ணக வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்து செல்லும் போது இந்த காரியத்திலே அவர் நீதியை வெற்றி பெற செய்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். இப்படியாக சீடர்கள் வழியாகத்தான் நமக்கு தீர்ப்பு வரப்போகிறது என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானித்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை தீர்ப்பிட போவதில்லை என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து அறிந்திருக்க வேண்டும். அவர் அமைதியின் அரசனாகத்தான் அன்றைய நாட்களிலே, தீர்ப்பின் நாட்களிலே இருக்க போகிறார் என்பதை நீங்கள் சற்று ஆழமாக புரிந்திருக்க வேண்டும். இன்று அவர் ஏன் வாழ்க்கையிலே, அவர் இருந்த நாட்களிலே அவர் சண்டை சச்சரவு ஏன் செய்யாமல் இருந்தார் என்று சொன்னால், இந்த காரியத்தை முன்னிட்டுத்தான் அவர் தம் தெருவிலே தன் குரலை உயர்த்தாதிருந்தார். இவ்வண்ணமாக நமக்கு இந்த காரியத்திலே ஆண்டவர் அவர் மேல் அந்த ஆவியை தங்கும்படி செய்தார். அந்த குரலை, அந்த வார்த்தையை, நான் தான் தீர்ப்பிட போகிறேன் என்ற அந்த வார்த்தையை உரைக்காதபடி தன் ஆவியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருந்தார். அதனாலே அந்த காரியத்திலே அவர் இடைபடவோ அதுக்கு எதிராக மாறாக பேசவோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே அந்த தீர்ப்பை பற்றி யாருக்கும் எந்த காரியத்தை குறித்தும்
ஆண்டவர் அவர்களுக்கு கற்றுத்தரவில்லை என்பதை குறித்துத்தான் இந்த காரியத்திலே ஆண்டவர் கற்றுத்தருகிறார். ஆனால் அந்த சீடர்கள் தீர்ப்பு வழங்குவார்கள். நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், மனமாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களிலும் கற்பித்து அவர்களுக்கு அறிவுரை கூறி மீட்பின் வழியை குறித்து ஆண்டவர் தன் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனாலே தான் நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒரு தீர்ப்பின் நாள் இருக்கிறது, அப்பொழுது நான் அமைதியாக இருப்பேன் என்று சொல்லி அந்த காரியத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் தன் குரலை எழுப்பாமல் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த காரியத்திலே நீங்கள் சற்று ஆழமாக அறிந்திருக்க வேண்டும். இவ்வண்ணமாக மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 21 23 வரை உள்ள இறைவார்த்தைகள், என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்வோர் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுவோரே செல்வர். அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையோ, உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையோ, உம் பெயரால் வல்ல செயல்களை பல செய்யவில்லையோ என்பர். அதற்கு நான் அவர்களிடம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, நெறிகெட்ட செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வெளிப்படையாக அறிவிப்பேன். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தபோது தெருக்களில் அந்த குரலை உயர்த்தவில்லை. ஆனால் இறுதி நாளின் தீர்ப்பின் போது இப்படி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவருக்கு எதிராக வல்ல செயல்களை செய்திருக்கலாம், பேய்களை ஓட்டி இருக்கலாம், எல்லாமே செய்திருக்கலாம். ஆனால் தங்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து ஆண்டவர் தம் குரலை இந்த இடத்திலே உயர்த்துகிறார். இதோ உங்களை தெரியாது என்று சொல்லி, நெறிகெட்ட பணியாளர்கள் என்று சொல்லி அந்த காரியத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக ஆண்டவர் வார்த்தை மேல் ஒரு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவர் அன்றைக்கு குரல் எழுப்பாமல் இருந்தால், அந்த ஆட்சியை குறித்து எழுப்பாமல் இருந்தார். ஆனால் இறுதி நாட்களிலே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் தன் குரலை எழுப்புவார். சீடர்கள் ஆட்சி அரியணையில் அமர்ந்திருக்கும் போது அவர்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று அவரிடம் மன்றாடுவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரே பதில் தான், எல்லோருக்கும் ஒரே பதில் தான் சொல்லுவார். என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வெளிப்படையாக அவர்களை அறிவிப்பார் என்று சொல்லி இந்த காரியத்திலே உண்மையுள்ளவராக இயேசு காணப்படுகிறார். அந்த எகிப்து நாட்டிலிருந்து அவர்களை அழைத்து வந்தது போல நாம் ஒவ்வொருவரையும் தாயின் கருவிலே இருந்து அழைத்து வந்து நம்மை மீட்கும்படியாக அவர் ஒரு திருவுளத்தை கொண்டிருக்கிறார். அதனாலே தான் இந்த காரியத்தை சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைத்தாலும் ஆண்டவர் அதற்கு மறுமொழி கொடுக்க மாட்டார். இவ்வண்ணமாக ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுபவர்களே விண்ணகம் செல்வார்கள் என்று சொல்லி முற்றிலுமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். அதனாலே ஆண்டவருடைய திருவுளம் என்னவென்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வேதத்தை தியானித்து அறிந்து கொண்டு அதன்படி நடக்க நாம் திருவுளம் கொண்டவர்களாக மாற வேண்டும். அந்த அப்போஸ்தலர்கள் அவ்வண்ணமாகத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய திருவுளத்தின்படி அவர்கள் நடப்பவர்களாக மாறினார்கள். இதனாலே தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இவ்வண்ணமாக இன்னொரு இறை வார்த்தையை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். ஏசாயா 53வது அதிகாரம் 9, 10 உள்ள இறை வார்த்தைகள், வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயோரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றம் நீக்கும் பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடூழி வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புற்றது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வண்ணமாக அந்த காரியத்தை குறித்து அவர் செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார் என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அவர் கையிலே தான் இந்த காரியம் சிறப்புற்றது என்று சொல்லி இந்த காரியத்திலே ஆண்டவர் சற்று ஆழமாக நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த இறைவார்த்தை பகுதியிலே
நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் தீர்ப்பிடாதபடி தன் மீட்பை குறித்து அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். அதனாலே தான் இந்த காரியத்தை குறித்து அவர் செத்தபோது செல்வரோடு இருந்தார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அவர் அந்த மீட்பின் பொறுப்பு அந்த ஆண்டவர் தோள் மேல் இருந்ததை குறித்து நாம் முந்தின இறைவார்த்தை பகுதியிலே நாம் வாசித்தோம். அவருடைய தோள் மேல் இருந்த அந்த மீட்பின் ரகசியத்தை ஆண்டவர் இந்த காரியத்தின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிறார். இவ்வண்ணமாக நாம் அந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அந்த ஆட்சி பொறுப்பு எப்படி அவர் மேல் இருந்தது என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். அதன் வழியாக ஆண்டவர் இப்படியாக தன் இயேசுவை அவர்கள் விடுவிப்பார்களா இல்லை கொல்லுவார்களா என்று ஆராய்ந்து பார்க்கும்படியாக இயேசுவை அவர் கையிலே கொடுத்தார். ஆனால் இயேசுவை அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொன்று அந்த குற்றம் நீக்கும் பலியாக அவர் தந்தையாம் கடவுள் அதற்காக அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. தம் வழிமரபு கண்டு வாழ்வு பெறுவதற்காகவே அவர் கையில் சிறப்புற்றது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வண்ணமாக அந்த காரியத்திலே அவர் சிறப்புறச் செய்தார் என்று சொல்லி இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு முற்றிலுமாய் சற்று ஆழமாக கற்றுத்தருகிறது. இவ்வண்ணமாக ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக நாம் அறிந்திருக்க வேண்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது இந்த அருமையான வேலையை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்தீர். இந்த இறைவார்த்தையின் வழிகளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு முற்றிலுமாய் ஆசீர்வாதமாக நீர் எங்களுக்கு மாற்றினீர். அப்பா, நீ தீர்ப்பிடாதவர் என்றும் இதோ எங்களை வாழ வைக்க மீட்கவே வந்தேன் என்று சொல்லி இந்த காரியத்திலே நீர் எங்களுக்கு முற்றிலுமாய் எங்களை ஆசீர்வதித்து அப்பா, எங்களை அஞ்சாமல் இருக்கும்படிக்காக எங்கள் வாழ்வின் மீட்புக்காக நாங்கள் மனமாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விரும்புகிறீர். அதற்காக நாங்கள் மனமாறுவதற்காக இப்படி ஒரு பாவம் போக்கும் பலியாக குற்றம் நீக்கும் பலியாக எங்களுக்கு தந்தையாம் கடவுள் ஏற்பாடு செய்ததைப் போல அப்பா எங்களுக்கு நீர் பரிந்து பேசினீர். உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்பினீர். எங்களை நரகத்தில் தள்ள வேண்டும் என்று நீர் விரும்பவில்லை ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பின் நாளிலே நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக நீர் செய்த அந்த நன்மைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த இறைவார்த்தை பகுதியை கேட்பவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் விடுவிப்பீராக. என்னை எப்படி ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் ஒவ்வொரு செயல்களிலிருந்தும் ஒவ்வொரு தீச்செயல்களிலிருந்தும் விடுவித்தீரோ அப்போ அதே போல் ஆண்டவரே நீர் இந்த இறைவார்த்தை கேட்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள் ஆண்டவரே தன் வாழ்விலே ஆண்டவரே ஒரு குடும்பத்திலே அமைதியும் ஒற்றுமையும் இல்லாத ஒரு வாழ்வை, ஒரு சகோதர சகோதரிகளுக்கு ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்விலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பேரன்பினாலும் உம்முடைய தேவ பிரசன்னத்தினாலும் எங்களை நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. இவ்வண்ணமாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.